எனக்கு டீ காலையில குடிச்சதே இன்னும் வயிற்று செமிக்காம கிடக்குமா? எனக்கு வேணாம். சரிப்பா வேணாம்டா, நான் எனக்கு மட்டும் போட்டுக்கிறேன். எப்பா நான் எங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். வந்து 3 நாள் ஆயிட்டுல. எங்க மாமியாரும் என் வீட்டுக்காரரும் போன போட்டு தவிக்கிறவே. சரிம்மா, தாராளமா போயிட்டு வா. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போ, சரியா? ஆமாப்பா, நானும் காலையில பாக்கி அம்மையை காண வீட்ல. வீட்டுல இல்ல, நீ பூக்காரி வீட்டுல உட்காந்து போறதே பேசிட்டு இருப்பா. வேற எங்க இருப்பா? கிட்ட சொல்லிட்டு போமா. இல்லன்னா ஏன் சொல்ல, எதுக்கு சொல்லலன்னு அப்புறம் சண்டை பிடிப்பா. பாத்துக்க. சரிப்பா வரேன்ப்பா. போட்டு குடிக்க போறேன்னு சொன்னியே, வீட்டுக்கு இப்பவே போறேன். இல்லப்பா நான் அப்பயே குடிச்சிட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உங்ககிட்ட. சரிம்மா சரி. உள்ள வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். மறுபடியும் அவ கையால சோத்த தின்னணுமா? ஐயே விஷமா இருக்குமே, அதை எப்படி நான் சாப்பிடுறது? சான காலத்துல இவ கையால சாப்பிட்டு சாப்பிட்டு என் தலையில எழுதிருக்கு போல. நீ வந்துட்டில, வந்து உக்காரு. நம்ம மவ அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சு. உங்ககிட்ட சொல்லிச்சா இல்லையா? அந்த பிள்ளை இன்னும் வரைக்கும் தேடிட்டே இருந்துச்சு. காலில இருந்து போயிருக்கும் போல. வீட்டுல இருந்து போன போட்டு கேட்கலாம், கூப்பிட்டு இருக்கலாம். அதே போயிடுச்சு பிள்ளை. தம்பி மாப்பிள்ள நல்லா தானே வச்சுக்கிறதாவ, ஏன் இப்படி சொல்லுத? இப்ப தானே தெரியுது மவ போயிட்டா வீட்டு வழியில நம்ம தானே செஞ்சு கிடக்கணும்னு கவலையா இருக்கும். அந்த ஆதத்தை வாய கொட்டுறியோ? ஆமா ஆகுனா இதை சொல்லிடு, வாய முடு. அதை முடிஞ்சுக்கிட்டு பேச்சு பாரு பேசுறது. இம்பிட்டு வயசாயிருச்சு, ஒழுங்கா பேச தெரியல. அந்த 5 நிமிஷம் கூட இல்ல, வீட்டுல காலு தங்க மாட்டுது இவளுக்கு. எப்ப பார்த்தாலும் ஊர் புறணியா பேசிட்டே கிடக்கணும். ஆமா வீட்டுக்குள்ளதான் இந்தியா நீயே. இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா, வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே ஓடிட்டா. கால் நிக்க மாட்டதுல. நீ வேற போயிட்ட நினைச்சிட்டு அவட்ட சொல்லிட்டேன். கிட்ட சொன்னேமா மாவ ஊருக்கு போகுதுன்னு. சரி போயிட்டு ஒரு போன போடட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிட்டா வாயாட. தெரியுமா பையில என்னது? மாப்பு வந்து விட்டு காப்பாத்தது பிள்ளை. இருக்கட்டும், நல்லா இருந்தா சரிதேன். சளி பிடிச்சி இந்த 3 நாளா எனக்கு படாத பாடுபட்டு இருக்கேன். சரியாக மாட்டுது. அப்படியாக்க ஏன் ஊசி ஈசி போட வேண்டியதானே? ரொம்ப முடியாட்டி நீ வேறட்டி அதெல்லாம் போட்டும் சரியா மாதிரி இல்ல. இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? அது சரியாரப்ப சரியாட்டும்னு விட்டுட்டேன். ஆமாக்க ஒரு நேரம் காத்தடிக்குதுக்க, ஒரு நாளைக்கு பனி விழுது, ஒரு நாளைக்கு சாரல் விழுந்துட்டு இருக்கு. இப்படி காலநிலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால யாரும் எல்லாத்துக்கும் தான் சளி பிடிச்சிட்டு கிடக்கு. ஒன்னும் செட் ஆக மாட்டுது. முதல்ல இப்படியா இருந்துச்சு, பனி விழுகிற காலத்துல பனி விழுகும், வெயில் அடிக்கிற காலத்துல வெயில் அடிக்கும். இப்ப எல்லாம் போட்டு குழப்பிட்டு கிடக்கு. ஆமாட்டி, இதனால கூட எல்லாத்துக்கும் இப்படி ஆகும் தெரியல. சின்ன பொண்ணே, உங்ககிட்ட நான் கேட்கணும்டே இருந்தேன். எப்ப வந்து உட்கார்ந்தாலும் நீ அந்த மரத்தை சாஞ்சிக்கிட்டு அதே இடத்துல பிடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. பொண்ணு உட்கார்ந்தாலும் அதே இடத்துல தான் உட்காருது. உனக்கு என்ன வயிற்றுச்சலுக்க? நான் எங்கேயும் உட்காந்துட்டு போறேன். எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது. இப்படி மரத்துல சாஞ்சிட்டு உட்கார நல்லா இருக்குன்னு உட்காரு. இதுல உனக்கு என்னவா? லட்சுமி நீ வேற என்னத்துக்கு அவ எதுலயும் உட்கார்ந்துட்டு போற? இது எனக்கு நீ கணக்கு பார்த்துட்டு இருக்க. இப்படி சொல்லுக்கா. எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு உத்து பாத்துக்கிட்டு இருக்குது. உன் பொழப்ப பாப்பியா? எனக்கு ஒரு வேலை வெட்டியில ஒண்ணே பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இரு. ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். இதுக்கு என்ன ஓவர வர? இதுட்டே கேப்போம். இது தெரியாம இருக்கும். அக்காசலா அவடி அவ யார் இது புதுசா இருக்கு நம்ம ஊருக்கு? ஆர்மணி எந்த ஊர்ல இருந்து வர? என்ன வேணும்? பக்கம் டைப்பா இருக்க. எந்த ஊர் மணியே? அக்காசலா நான் ஒரு வீட் அட்ரஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா? இங்க பாருடி, யார் பார்த்தா அக்காங்கன்ற? உங்களை பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரியா இருக்கு. உன்னை பார்த்தா தாண்டி இருக்கு அப்படி. சும்மா சுடிதார் கேவல போட்டுட்டு குருத வாளை போட்டுட்டு நீ சின்ன பொண்ணு ஆயிடுவேக்கும். இல்ல கூலிங் கிளாஸ் வேற. போட்டு பேச மாட்டேன். ட்ரெஸ் எங்க இருக்குன்னு சொல்லல, பியாரிலாம பேசிட்டு இருக்காங்க. நீ வேற சும்மா இருடி. அந்த புள்ளையே வேலியூர்ல இருந்து வருது. நம்ம இப்படி சண்டை போட்டு நல்லா இருக்கு. இரு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ஏதோ அட்ரஸ் கேக்குதுன்னு சொல்லுது இல்ல, என்னன்னு சொல்லி அனுப்பிடுவோம். தேவையில்லாம பேசாத. இவ கேக்குறது என்னங்க தப்பு? அவ எப்படி சிலிப்பிக்கிட்டு வந்துட்டு நம்ம எப்படி பேசுறா பாரு. அக்காங்களாம்ல. இதுல என்னடி கெட்டு போச்சு உங்களுக்கு? சொன்னா சொல்லிட்டு போற. இதுல என்ன உங்களுக்கு வாடி போடி நான் சொன்னேன். மரியாதையா கூப்பிட்டா மரியாதை நம்ம பதில் சொல்லி விடணும். தேவையில்லாம இப்படி சண்டை பிடிக்க கூடாது. என்னமா உனக்கு எந்த அட்ரஸ்மா சொல்லுமா சொல்றேன். ஆச்சி சொல்றாங்கல, அங்க வீடு எங்க இருக்கு? ஆச்சியோட வீடா? எதுக்குமா? என்ன விஷயம்? சொந்தக்காரவள நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பூக்காரம்மா இருக்காங்கல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் இல்லன்னு சொன்னாங்க. அத வீட்டு வேலை செய்துட்டு வந்திருக்கேன். பாதகத்தி வீடு வேலை செய்யறதுக்கு இவ்வளவு டிபுட்டா பார்த்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்க. நம்புற மாதிரியா இருக்கு. கே பாத்தியா கொடுமையே. பாரு காசு சொல்றீங்களா இல்லையா? நான் வேற அட்ரஸ் கேட்டுட்டுமா? இங்கிலீஷ் பீஸ் வேற இங்கிலீஷ் பீஸ். உண்மையிலேயே வீட்டு வேலை செய்தா வந்தியா? நம்புற மாதிரி இல்லையேமா. நீ நம்புங்க நம்பாட்டி இருங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? வீடு சொல்றீங்களா? இப்படியே போனா 2வது வீடு. போ. ஓகே थैंक यू. நான் சிலிப்பிட்டு போறா பாருங்க. அரே கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க உள்ள. யார் இது? என்ன அழகா இருக்கா? ஆர்மணியே அட்ரஸ் மாறியது வந்துட்டியா? இது மொட்டாச்சி வீடு தானே? ஆமா ஆமா ஆமா. ஆர்மணியே சொந்தக்காரவள மொட்டை வச்சுக்கி. இல்ல அங்கிள் இல்ல இல்ல.
என்னது சொல்றேன்? வீட்டு வேலைக்கு நீயா வந்திருக்க? இப்படி டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கு, வீட்டு வேலைக்காம வந்திருக்க? நீ ஏமாத்தல இல்ல? சரிம்மா, நீ என்னமோ பண்ணி இந்த மொட்டாச்சிக்கு ஒரு போன போட்டுக்கிறேன். என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு, நம்பிக்கையே வர மாட்டேது. எதுக்கு அவகிட்ட நான் கேட்டுக்குறேன். ஏமா உனக்கு வயசு எப்படி 25 26 இருக்குமா? இன்னும் 52 வயசா உனக்கு? பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ, நம்புற மாதிரியே இல்லையே. இப்பெல்லாம் திருடுங்க எப்படி எல்லாம் வேஷம் மட்டும் வருதாங்கன்னு தெரிய மாட்டேது. எதுக்கு அவகிட்ட போன போட்டு சொல்லிடுவான். ஏட்டி, இந்த வருஷம் பங்குனி பொங்கலுக்குலாம் எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்டுவோம் சரியா? இந்த வருஷமாவது கோயிலுக்கு முளைப்பாரி போடுவோம்க்க. இல்லாட்டி நாளா என்னால போட முடியாது. அந்த டயத்துல அந்த நாள் வருது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. போன வருஷம் கோயிலுக்குள்ள கூட வர முடியல. எனக்குலாம் எப்பயுமே கடைசி, அதனால முதல்லயே பொங்க முடிஞ்சிடும். அதனால எங்களுக்கு கவலை இல்ல, பயமும் இல்ல. இப்ப இந்த பேச்செல்லாம் தேவையா? மொட்டை கேள்வியோட பேசுவான். என்னக்கா இப்படியெல்லாம் நடக்குது? உண்மையிலேயே வேலைக்கு ஆள் வச்சிருக்க அந்த கேள்வி தம்பி, என்னால நம்பவே முடியல. எப்படி இந்த கேள்வி எப்படி வேலைக்கு ஆள் வைக்க முடியும்? இத்தனை நாள் மகன் இந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா, இப்ப மகன் ஊருக்கு போனவங்க தெரிஞ்சுட்டு இது வேலையை செய்ய முடியாத ஆள் விட்டுட்டு போல. என்ன ஆள் பாரு. அதுக்கு இந்த பூக்காரி வீட்டுல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் போன வச்சவே நேரம் சரியா போகுது. வீட்டு வேலையில எங்கிட்டு பாக்குறது? அதுக்கு ஆள் விட்டுட்டு போல. ஆமாக்கா, என்ன நேரம் மாத்திரம் அவ வீட்டுல தான் உட்காந்துருக்கோம். நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வரும். நாளை எதுவும் அதுகிட்ட பேச விட மாட்டேன். எப்பயாவது வெள்ளி செவ்வாய்க்கு பூ வாங்க போவேன். பார்க்க நேரம்னா அங்கேயே தான் உட்காந்துருக்கோம். வந்துருச்சு பாரு, யானுக்காவது வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் எப்படித்தான் கேட்டுருமோ. இது மட்டும் உருளாம பத்தி பேசலாமா? இதை பத்தி யாரும் பேசக்கூடாதா? பேச பாரு. சும்மா இருட்டி. ஒன்னிலாச்சி, உங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்தா, வேலைக்கு ஆளு குட்டி இல்லக்கா. அவ வந்து உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டா அதையும் சொன்னா. இப்பதே வந்து எங்க கிட்ட கேட்டு போற வீட்டு அட்ரஸ் கேட்டி. நாங்க இப்பதே சொல்லி அனுப்பி விட்டோம். என்னடி சொல்றீங்க? ஏன் இங்க தான் உட்கார்ந்திருந்தே? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நீங்க உங்க வீட்டுக்கு ஆளு எங்க வந்திருக்கானே? ஆதி, நாங்க கவனிக்கல. நீங்க எங்க இருந்தீங்க? வேற எங்க பூக்காரி வீட்டை தான் உட்காந்துருக்கோம். வேற எங்க உட்காந்துருக்கோம்? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையாக்கா? யார் உங்க வீட்டுக்கு வரா வரலன்னு நான் உங்ககிட்ட வந்து ஒப்பிச்சிட்டே இருக்கணுமாக்கா? ஆமா, உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? சும்மாவே உட்கார்ந்து கதை பேசிட்டு உட்காரியே. இதுக்கு ஒரு எட்டு வந்து சொல்றதுக்கு என்னவா? ஆச்சி, நீ மட்டும் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தியா? எங்களை சொல்ல வந்துட்ட. யாரு பான் போடுறது? அந்த புள்ள வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கு உங்க வீட்டுக்கார பான் போடுதா போல. எடுத்து பேசுங்க. ஹலோ, ஏடி மொட்டை கேள்வி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாம வீட்டுக்கு ஆள் வேலைக்கு ஏற்றிருக்கோம். யாரோ ஒரு பிள்ளை வந்து நான் வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு பார்த்த டவுட்டா இருக்கு. எதுக்கு உங்ககிட்ட ஒரு போன போட்டு கேப்போம்னு கேட்கிறேன். உண்மையா இல்ல பொய்யா? வேற திருட போய் ஏதோ வந்து மேசம் மட்டும் வந்திருக்கேனா? இருமையா வருவேன். வீட்டுக்கு வரல இரு. அதுல வெளிய அனுப்பி விட்டுறேன். இரு வரதே. வேலைக்கு வர ஒரு போன் போட்டு சொல்லாம எப்படி வந்துட்ட பாரு. பாரு, வேலைக்கு வந்தவ எங்க? ஏடி எங்கிட்ட இருந்த அம்முட்டு சீக்கிரமா இங்கே வந்திருக்க. இப்பதான் போன போட்டு ஆஃப் பண்ணி அதுக்குள்ள இங்கே வந்து நிக்க. எல்லாம் இருக்கட்டே. எங்க வேலைக்கு வந்தவள எங்க? அனுப்பி விட்டீரா? ஆனா இருக்கட்டும் சொல்லிட்டேன் நானே. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவட்ட அவசரம்? வீட்டு வேலையில நீங்களா பாப்பீங்க. மவனும் போயிட்டா நானே உட்கார்ந்து உள்ள பாத்துட்டு இருக்க முடியாது. வயசான காலத்துல வீட்டு வேலை செஞ்சே எனக்கு சாக மாட்டோம். இருமடி வள வளன்னு பேசிட்டு இருக்காத. சொல்றத கேளு. ஆனா ஒன்னும் அனுப்ப கிடையாது. வெளியே தான் நிக்க வச்சிருக்கேன். போய் கூப்பிட்டுட்டு வந்து என்னடி விசாரி. என்னத்த விசாரிக்க? நானே பூக்காரிட்ட சொன்னேன். வீட்டு வேலைக்கு ஆளு வேணும்னு. நீ நம்ம ஊர்காரியா ஒத்த உருப்படியா செய்ய மாட்டவ. அது வெளியூர்காரியா வர சொல்லிருந்தேன். அவதே வந்திருப்பா போல. ஏமா, வேலைக்கு வந்தவள வா உள்ள. யாருமா உள்ள வந்திருக்கீங்க? போ வெளிய போ. நான் வேலை செய்ய வந்தவள கூப்பிட்டேன். உன்னை யார் கூப்பிட்டது? அக்கா, நான் வேலைக்கு வந்தேன். நான் அக்காவா? ஏமா, அப்ப நீ வேலைக்கு வந்திருக்க? என்ன இப்படி வந்திருக்க? இந்த இடத்துல வந்து வேலை செய்யுது. அவனை போட்டுட்டு குதிரை வாழை போட்டுட்டு கண்ணுல கூலிங் கிளாஸ் வேற போட்டுட்டு கழுத்து நிறைய சங்கிலி வேற போட்டுட்டு இது வந்து வேலை செய்யற மாதிரியா இருக்கு. மாறி எது வந்துட்டியா? ஓ அக்கா, நான் வீடு மாறி எல்லாம் வரல. அங்கிள் இப்படி தான் கேட்டாங்க. யார் அங்கிள்? என்ன தாமிட்டி அந்த பிள்ளை இப்படி சொல்லுது? அங்கிளா நானே, நீ அக்காவா? அங்கிளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மாமான்னு அர்த்தம். எல்லாம் எப்படி கூட்டிட்டு போறா? உன் பல்லு எதுக்கு அப்படி இழுச்சிட்டு இருக்கே? ஒழுங்கா வாய் மூடும். ஏமா இங்க பாரு, எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை வர மாதிரி அவளு சொல்லிட்டா. பூக்காரமா இருக்காங்கல்ல, அவங்களோட ரிலேட்டிவ் தான் நானு. இப்போ ஏன் உங்களுக்கு புரியல இல்லையா? ஓ, பூக்காரி தான் போன போட்டு வர சொன்னால? சரி சரி, அவட்ட வேணா சொல்லிருந்தேன். அப்ப நீ அதே இருக்கும். சரி, வேட்டு வேலையை பாரு. நாளையில இருந்து இப்படி வரக்கூடாது. புடவை கட்டிட்டே வரணும் சரியா? போனா அக்கா, நான்லாம் சேலை கட்டிட்டு இழுத்துட்டு வர முடியாது. இப்படி தானே வருவேன். இப்படியே இருந்து வேலை செய்வேன். இல்லாட்டி நான் வேலைக்கு வரல. சரி அக்கா, அப்புறமேல நாங்க பூக்காரமாக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன். என்னால அவங்க வீட்டுல ரூல் போடுறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வீட்டு வேலையை செய்யணும் அவசியம் இல்ல. நான் வரலன்னு சொல்லிடுறேன். ஐயோ, இவளை விட்டுட்டா நான் எப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்யறது? நம்ம ஊர்க்காரியெல்லாம் ஒத்த உருப்படியா வேலை செய்ய மாட்டாவ. எதுக்கு வம்பு? வேணாம் வேணாம், இருந்துட்டு போகுது. எப்படி இருந்துட்டு போற? வீட்டு வேலை செஞ்சா போதும் எனக்கு. சரி சரி, நீ எப்படி வந்து தொலை. ஆனா வீட்டு வேலையெல்லாம் சுத்தமா செய்யணும். அது நான் இப்படியே செய்வேன்னா சொல்லிட்டு இருந்தேன்னா சம்பளத்தை நான் குறைச்சு கொடுப்பேன். சரிதானே? சரி அக்கா. இங்க பாரு, என்ன பாக்குறதுக்கு அக்கா மணியா இருக்கு. ஒரு அம்மானு கூப்பிடு. ஏடி அந்த பிள்ளைக்கு 52 வயசாகுதாம்டி. உன்னை விட 2 உனக்கு 54, அந்த பிள்ளைக்கு 52 வயசாகுது. அப்புறம் அக்கான்னு தானே சொல்ல முடியும். அம்மான்னு சொன்னா அப்புறம் இன்னும் நீ ரொம்ப வயசான மாதிரி தெரிஞ்சுக்கிருவே. பாத்துக்க.